நல்லுள்ளம் படைத்த நம்மவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சில பேர் கேட்டிருக்கீங்க. நண்பர்களும் நிறைய பேர் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கை பற்றி சொல்லு, நான் மந்த்லி ஒரு 2000 3000 ஏதாச்சும் போடுறேன் அப்படின்னு கேட்டுருக்கீங்க. அதுக்காக சரி மந்த்லியோ இல்லை லாங் டேர்ம்லையோ எப்படி பண்ணுறீங்கன்றது அது உங்களுடைய டிசிஷன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஐடியா இருக்கோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்களாக பண்ணணுன்றதுக்காக நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ட்ரெண்ட் லைன்லாம் என்ன, சப்போர்ட்னா என்ன, இதை பற்றி போட்டிருக்கேன். அது இல்லாமல் அடிஷ்னலாக சில பேர் இப்போவே நான் வாங்க ஆரம்பிக்கணும், ஜஸ்ட் ஒரு மந்த்லி நான் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்காக அதை நம்ம ஒரு என்கரேஜ் பண்ணணுன்றதுக்காக இந்த மந்த்லி ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் எனக்கு என்ன அனலைசிஸில் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் என்னுடைய வியூவை நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த ஷேரை வாங்கிக்கோங்க. என்னுடைய சஜஷனில் நம்ம என்னென்னலாம் ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்கர் பாயிண்ட், கிராசிம், ஏபிபி, மெட்ரோபாலிசிஸ். இப்போ இந்த 4 ஸ்டாக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பர்கர் பாயிண்ட்டை பற்றி பார்ப்போம். ஹவர்லியில் நம்மளுக்கு வால்யூம் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதோட லெவல் ஃபர்ஸ்ட் இங்கே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா 534 என்ட்ரி ஆகுறீங்க. இப்போ நாளைக்கு ஓப்பன் ஆகுது. நாளைக்கு ஒரு நாள் கொஞ்சம் பாருங்க. இண்டன்பர்க் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதுக்கு நாளைக்கு மார்க்கெட்டை கொஞ்சம் வாலடைலாக இருக்கலாம். நாளைக்கு 10 மணிக்கு மேலே பாருங்க. என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் நான் சொல்ற ஸ்டாக்கை வாங்க போறீங்க அப்படின்னா நாளைக்கு 10 மணிக்கு மேலே பாருங்க. பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா வாங்கலாம். இப்போ பாத்தீங்கன்னாக்கா என்ட்ரி ஒரு 520 ஆர் 540 இந்த ரேஞ்சில் 540 இல்ல 535ல என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா டார்கெட் 558 ஆர் 570 இது மினிமம் டார்கெட்டு. இல்லை மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே கூட நல்லா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அது உங்களுடைய விருப்பம். லாங் டேர்ம்ல போடுறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே மேக்ஸிமம் டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 686 650 கிட்ட கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ட்ரிக்டா ஸ்டாப் லாஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பாருங்க. 510 கீழே போச்சு அப்படின்னா கட் பண்ணிடுங்க, லாஸை புக் பண்ணிடுங்க. நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ, ரிஸ்க் எடுத்தாதான் ஏர்ன் பண்ண முடியும் இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இது என்னுடைய வியூ, ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய வியூ. எஜுகேஷன் பர்பஸ். சில நண்பர்கள் எனக்கு சொல்லிக் கொடு, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொல்லிக் கொடுன்றீங்க. அதுக்காக தான் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அடுத்ததான் கிராசிம். இந்த கிராசிம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க இது ஸ்ட்ரிக்டா ஸ்டாப் லாஸ் 239 கீழே போச்சு அப்படின்னா கட் பண்ணிடுங்க. டார்கெட் பாத்தீங்கன்னாக்கா 3000. இதுவுமே நாளைக்கு பார்த்துட்டு என்ட்ரி ஆகுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டாக் ஏபிபி. இந்த ரேஞ்ச் 780 7874 ட்ரேட் ஆகுது அப்படின்னா நீங்க என்ட்ரி ஆகுறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு பை கேண்டில், அதாவது ஏற்கனவே கேண்டிலை பத்தி தெரியலனா இந்த பேசிக் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதனாலதான் கேண்டிலை பத்தி போட்டிருக்கேன். அதை பாருங்க. ஒரு நல்ல பை கேண்டில், நல்ல ஒரு கிரீன் கேண்டில் விழுந்தது அப்படின்னா நீங்க இந்த இடத்துல என்ட்ரி ஆகலாம். சப்போஸ் இதையும் கீழே வந்துடுச்சு அப்படின்னா இந்த இடம் நல்லா அக்குமுலேட் பண்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் 7430. ஓகேங்களா? இந்த ரேஞ்சில் நீங்க வாங்கலாம். ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னாக்கா 6999 கீழே போச்சு அப்படின்னா நீங்க கட் பண்ணிடுங்க. இதோட டார்கெட், மினிமம் டார்கெட் பாத்தீங்கன்னாக்கா 8580. நெக்ஸ்ட் டார்கெட் லாங் டேர்ம்ல நெக்ஸ்ட் டார்கெட் பாத்தீங்கன்னாக்கா 9387. ஓகேங்களா? ஏபிபி இதுதான் இதோட லெவல். அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் மெட்ரோபாலிசிஸ். இது பாத்தீங்கன்னாக்கா ஒரு இயர்லி ஒரு 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் நான் கை வைக்க மாட்டேன் அப்படின்னா இந்த ஸ்டாக்கு வாங்குங்க. இது என்னன்னா இங்கேயும் வாங்கலாம். சப்போஸ் நீங்க ஒரு 2 ஸ்டாக் வாங்க போறீங்க, ஒரு 10 ஸ்டாக் வாங்க போறீங்கன்னா முதல்ல இனிஷியலா ஒரு 2 ஸ்டாக் வாங்குங்க. ஒரு பை லெவர் தான் பாருங்க. மேக்சிமம் இந்த ரேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா 1800 அந்த ரேஞ்சை வந்ததுன்னா கன்ஃபார்மா வாங்கலாம். இதோட ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1640 கீழே போச்சு அப்படின்னா கட் பண்ணிடுங்க. இது லாங் டேர்ம்ல இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா லாங் டேர்ம்ல இதோட டார்கெட் 4393. நீங்க நினைக்கலாம் ஓகே இது வாங்கினா நிறைய உடனே 2000 வந்துடும், மல்டிப்ளை ஆயிடும்னு நினைக்காதீங்க. இதோட லெவல் இது நான் இது வீக்லி கேண்டில். இது ஒரு கேண்டிலையும் ஒரு வீக் பார்த்துக்குங்க. அப்போ எத்தனை வீக் ஆகும்னு பாருங்க. ஒரு லாங் டேர்ம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா
இதோட டார்கெட் வந்து 4393. நீங்கள் லாங் டேர்மில் ஒன்ஸ் உள்ளே போட்டுட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்க வேணாம். இது வந்து லாங் டேர்மில் போகிறீங்க அப்படின்னா இதோட ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ். இப்போ பாருங்கள், இது வந்து இதோட பாட்டம் வந்து எங்கே இருக்குன்னா 2023. இப்போ வந்து 1 இயர் ஆயிருக்கு இந்த ரேஞ்ச் வர்றதுக்கு. அப்போ இன்னும் இந்த ரேஞ்ச் போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு பாருங்கள். அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிளான் இருந்தது அப்படின்னா இதை வாங்கலாம். இதோட ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1000 கீழே போச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிடணும். சப்போஸ் நீங்கள் வந்து நிறைய மணி லம்சமாக போடுறீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை வந்து கன்சிடர் பண்ணிட்டு ஸ்டாக்கை வாங்குங்க. நன்றி, வணக்கம்.